வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம விமல் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய வடம் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கம் ஜல்லிக்கட்டு மாதிரி வடம்ன்ற ஒரு வகையான காலமாட அடக்கிற ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கு. நார்மல் ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மைதானத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கல்லுல கயிறை கட்டிட்டு இன்னொரு எண்ட்ல அந்த கயிறை காலமாட்டில் கட்டிடுவாங்க. அப்படி கட்டப்பட்டிருக்கூடிய அந்த காலமாடை யார் அடக்குறாங்கன்றதான் போட்டி. இதுல மாடுபிடி வீரர்களை விட மாடுக்கு தான் மவுஸ் அதிகம். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில நம்ம ஹீரோ தான் சூப்பரான காலமாடை தயார் பண்ணி வின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு தொடர்ந்து இவருடைய காலையை வச்சு அங்க நடக்கக்கூடிய அந்த வடம் போட்டியில ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனாலே அவரை சுத்தி ஏகப்பட்ட பகை வளர ஆரம்பிக்குது. ஹீரோவை கொன்னே ஆகணும் சொல்லிட்டு அந்த ஊர்லயே கண்ணான்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர் சமயம் பார்த்து ஹீரோ கொல்றதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் ஹீரோ கொலை பண்ண முயற்சி பண்றான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த வடம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மொழி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நைட் டைம் ஒரு வீட்டில் மாடு கண்ணு போறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கு. அதே வீட்டை சேர்ந்த முனிஷ்காந்த் அந்த சத்தத்தை கேட்டு, மாப்பிள்ள லக்ஷ்மி கத்திக்கிட்டு இருக்குப்பா, வந்து என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவர் யார் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாருன்னா நம்ம நட்டி தான். இந்த படத்துல ரத்னவேலுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த ரத்னவேலு நம்ம முனிஷ்காந்தோடைய அக்கா பையன். இவர் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஆள். அந்த ஊர்ல நடக்கக்கூடிய அந்த வடம்ன்ற ஜல்லிக்கட்டு போட்டியில இவருடைய காளைகள் தான் எப்பவும் பரிசடிக்கும். இப்ப இவருடைய வீட்டுல ராத்திரி நேரம் லக்ஷ்மின்ற ஒரு சென மாடு குட்டி போறதுக்காக தான் வழியில கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிரசவத்தை கூட நட்டியோட மாமாவான நம்ம முனிஷ்காந்த் அவர் தான் பாக்குறாரு. முதல்ல ஒரு காளைய குட்டி போடுது. அப்படி குட்டி போட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவதா இன்னொரு காளையும் குட்டி போடுது. சோ ஒரே டைம்ல நட்டியோட லக்ஷ்மின்ற மாடு 2 காளை குட்டியை போட்டிருக்கு. அவ்வளவுதான், நட்டியும் முனிஷ்காந்தும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து இந்த 2 காளை குட்டிகளையும் அடுத்தடுத்து வரப்போற அந்த வடமன்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லதே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த 2 காலக்குட்டியில ஒரு காலக்குட்டிக்கு ஒரு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. இத ட்ரைனிங் செஷன்ல நம்ம நட்டி பாத்துறாரு. இவர் வளர்க்குற காலையில ஒரு சின்ன குறையா இருந்தா கூட அது இவர் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி குறை இருக்கக்கூடிய காலை போட்டிக்கு போச்சுன்னா கண்டிப்பா தோத்துரும் சொல்லிட்டு இவர் அதை அடிமாட்டுக்கு சந்தைக்கு அனுப்பிடுவாரு. அப்படி இந்த கண்ணு தெரியாத அந்த குட்டி காலையை அடிமாட்டு சந்தைக்கு ஏத்தி அனுப்பிடுன்ற மாதிரி சொல்ல, பச்சை கண்ணுக்குட்டிப்பா எதுக்கு அனுப்புற அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்ல, இது வளர்ந்து போட்டியில எல்லாம் போய் தோக்குறதுக்கு இப்பவே அதை அடிமாட்டு சந்தைக்கு அனுப்புறதா நல்லது அப்படின்ற மாதிரி அதை அனுப்பிடுறாரு. அப்படி அடிமாட்டு சந்தைக்கு அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காளைகள் எல்லாத்தையும் ஒரு வண்டியில் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அதே ஊரை சேர்ந்த சந்தனகுமார், அந்த ஊர்ல நட்டி மாதிரி இவரும் பெரிய கை ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி அடிமாட்டு சந்தைக்கு மாடுகள் அனுப்புறது இவருக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. சோ அதனால நட்டி அனுப்பிட்டு இருந்த அந்த அடிமாட்டு காளைகள் எல்லாம் இவர் வழி மறைச்சு அடிமாட்டு சந்தைக்கு அனுப்ப விடாம தடுத்து நிறுத்தி அதுல கண்ணு தெரியாம இருக்கக்கூடிய அந்த பச்சை கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதை தான் வீட்டுக்கே இவர் கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி இந்த சந்தனகுமார் அந்த குட்டியை தான் வீட்டுக்கு கூட்டு போனதும் அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுல அந்த கண்ணுக்குட்டிக்கு சாப்பாடுலாம் போறாங்க. ஆனா அது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா அது இப்பதான் பிறந்த கண்ணுக்குட்டி, அதுக்குள்ள அதோடைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பிட்டாங்க. சோ அதனால சாப்பிடாம அப்படியே கத்திக்கிட்டே இருக்க அந்த சத்தத்தை கேட்டு சந்தனகுமாரோடைய வீட்டுல அவருடைய பையன் வெற்றி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்குட்டி கதறல் சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறான். அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு இப்போ ஃபீடிங் பாட்டில்ல பால் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வெற்றி அந்த கண்ணுக்குட்டியை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த கண்ணுக்குட்டிக்கு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த கண்ணுக்குட்டியை நம்மளே வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு நல்ல பேரா சொல்லுங்க, நம்ம குலதெய்வம் சாமி பேரு பாண்டிமுனி வைப்பா, நல்லா வருவான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, உடனே நம்ம வெற்றியும் அந்த கண்ணுக்குட்டிக்கு பாண்டிமுனின் பேரை வச்சு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்த காளைகள் மாதிரியே அந்த கண்ணுக்குட்டியும் பயங்கரமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சில வருஷங்களோட இப்ப கரண்ட்ல வெற்றி நல்லா வளர்ந்துட்டான். அவனை கூட்டிட்டு வரதுக்காக அவங்க அப்பா சந்தனகுமார் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என்னடான்னு பார்த்தா எஸ், வெற்றி மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு. அந்த கொலை கேஸ்னால ஜெயிலுக்கு போயிருக்கான். இன்னைக்கு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்து பெயில் வாங்கிட்டு வெளியில வராப்புல. அப்படி கோர்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வெற்றின்ற கேரக்டர்ல நம்ம விமல் தான் நடிச்சிருக்காரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் அந்த கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வெளியில வரும்போதே இவரை கொல்றதுக்காக ஒரு கேங் சுத்து போடுறாங்க. உடனே இவரை பெயில் எடுத்த வக்கீல் வந்து கத்துறாரு, வெற்றி அவங்க மேல எல்லாம் கை வச்சிடாத, அப்படி கை வச்சா அவ்வளவுதான் உன் பெயில் கேன்சல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அவரை கொல்ல வந்தவங்க எல்லார்கிட்டையும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வந்துடுறாரு. பையன் வெற்றி பெயில்ல வெளியே வந்ததுமே அவனை கொல்றதுக்காக சுத்து போட்ட விஷயம் அப்பா சந்தனகுமாருக்கு தெரிய வந்து பகையாலையா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவங்க யாரையும் உசுரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு போறாரு. எஸ், நம்ம ஹீரோ வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய பகை இருக்கு. இவரை கொல்றதுக்காக ஒரு கேங் சுத்து போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னறதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ பெயில இருந்து வெளியே வந்த நம்ம வெற்றியை அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெற்றி திரும்ப வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இப்போ அந்த ஊர்ல பொங்கல் செலிப்ரேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி அதே ஊரை சேர்ந்த தேவகின்ற ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் இப்போ
புருஷனை இழந்துட்டு குழந்தையோட தனியா இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப காலையில நம்ம ஹீரோன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஹீரோனும் ரெடி ஆயிட்டு வெளியே வந்ததுமே வேக வேகமா ஃப்ரெண்டு கூட கிளம்பி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தான் போறாங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்களும் அவங்க வீட்டுல ஒரு காளையை வளர்த்துட்டு இருக்காங்க. அதோட பேர் செவ்வாழைய தன்னுடைய தம்பி மாதிரி தான் ஹீரோன் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த செவ்வாழைன்ற காளைக்கு தீவனம் எல்லாம் போட்டுட்டு தான் இவங்க அந்த செலிப்ரேஷனுக்கு போய் கலந்துக்கிறாங்க. அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல நம்ம ஹீரோ தான் ஃபேமிலியோட வந்து பயங்கரமா ஆட்டம் பாட்டம்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத அதே செலிப்ரேஷன்ல கலந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தூரம் இருந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அதே ஊரை சேர்ந்த முருகான்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த நபர் அந்த ஊர்லயே கூலிப்படையை வச்சு நடத்திட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட போயிட்டு, தம்பி என்கிட்ட ஒரு 5 லட்சம் பணம் இருக்கு, அது போக 5 ஏக்கரா நிலமும் இருக்கு, இது அத்தனையும் நான் கையில கொடுக்குறேன், எனக்காக நீ ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு, அந்த சந்தனகுமாரோடைய பையனான வெற்றியை மட்டும் கொன்னுடு, அப்படி அவனை குத்தி கொலை பண்ற அந்த கத்தியை கொண்டு வந்து என் கையில கொடுத்துருப்பா, அந்த கேஸை கூட நான் வாங்கிட்டு உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மேல இந்த அளவுக்கு முருகான்ற நபர் வெஞ்சன்ஸோட வந்து அந்த கூலிப்படைய கிட்ட வந்து கேட்க, யோ யாரை கொலை பண்ண சொல்ற, சந்தனகுமாரோடைய பையன் வெற்றியை தொடர்றதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கிறியா, இந்த விஷயமா நீ என்னை பார்க்க வந்திருக்கங்கன்னு மட்டும் அவனுங்களுக்கு தெரிஞ்சு என்னை உரு தெரியாமல் அழிச்சிருவானுங்க, வெற்றியை கொள்றதுக்கு சரியான ஆள் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் கர்ணன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கர்ணான்ற ஒரு வில்லனுடைய இன்ட்ரோ. அந்த ஊரில் ஒரு பக்கம் சந்தனகுமார் பெரிய கைனா இந்த கர்ணான்றவனும் பெரிய கை தான் கண்ட பஞ்சாயத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த கர்ணாவும் அவனுடைய பையனும் பயங்கர அராஜக பிடிச்சால் ஒரு நாள் ஊர் திருவிழாவில் ரெக்கார்ட் டான்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த கர்ணாவுடைய பையன் ஸ்டேஜ் ஏறி பயங்கரமா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பெண்கள் கூட வல்கரா நடந்துக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைஞ்சு போக, அப்ப அங்க திருவிழா கமிட்டியில இருந்த நம்ம ஹீரோவுடைய அப்பாவான சந்தனகுமார் அதெல்லாம் பார்த்துட்டு, யோ கர்ணா நீயும் பையனும் இன்னும் கோயில் திருவிழால வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா, பெரிய மனுஷமா நடந்துக்கணுயா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த கர்ணாவையும் அவங்க பையனையும் போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு கடுப்பான நம்ம கர்ணாவுடைய பையன் ஹீரோவுடைய அப்பாவை அடிக்க வர, அப்ப டப்புனு நம்ம ஹீரோ உள்ள பூந்து கர்ணாவுடைய பையனை போட்டு பொலம் பொழந்தது மட்டும் இல்லாம பையனை அடிக்கிறானே சொல்லிட்டு தடுக்க வந்த கர்ணாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்படி தள்ளி விடும் போது ஹீரோ அந்த கர்ணாவுடைய வேட்டியும் உருவிடுறாரு. அவ்வளவுதாங்க, ஒரு காரங்களுக்கு முன்னாடி கர்ணாவுடைய பையனுக்கு பெரிய அசிங்கமாயிடுது. ஸோ இதனாலே அவனுங்க ஹீரோவை கொல்லணும்னு பகையோட சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி இந்த கர்ணா கேங்குக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய பகையை பத்தி இப்போ ஹீரோவை கொல்லணும் துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முருகான்ற நபருக்கு தெரிய வருது. ஸோ அடுத்த சீன்லே இந்த முருகா கையில இருக்கக்கூடிய 5 லட்சம் அந்த நில பத்திரம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கர்ணாவுடைய பையனை போயிட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் இந்த கர்ணாவுடைய பையனும் மறைமுகமாக தான் ஆளுங்களை வச்சு ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் இப்போ ஹீரோ கொன்னா அந்த கொலை கேஸில் நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி முருகா வந்து கேட்குறான்ல, அதனால நீ டைரக்டாக களத்தில் இறங்கி அந்த வெற்றி பையனை கொல்லுங்கப்பா, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த முருகா வந்து சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த கர்ணாவுடைய பையனும், நாங்கள் அவன் மேலே கொலை வெறியில் இருக்கோன்னா ஊர்க்காரங்களுக்கு மத்தியில் வேட்டியை உருவி எங்களை அசிங்கப்படுத்திட்டான், அதனால நாங்கள் அவனை கொல்லணும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், நீ ஒரு வயசான ஆளாக தெரிற, நீ எதுக்காக வெற்றி பையில கொல்லணும் துடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் கேங் முருகாவை பார்த்து கேட்க, அதுக்கு இந்த முருகன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலாக அந்த முருகன் நம்ம ஹீரோவுடைய வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் போதையை போட்டு ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணி அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணை கொடூரமா தாக்க போயிருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோவுடைய அப்பா உடனே அந்த முருகாவுடைய பையனை பிடிச்சி கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளியிருக்காங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இந்த முருகாவுடைய பையனை போட்டு பொலம் பொழந்திருக்காங்க. முருகா ஸ்டேஷனுக்கு போயிட்டு கையில காலில் விழுந்து தான் பையனை எப்படியாச்சும் காப்பாத்திலாம்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் போலீஸ்காரங்க ஸ்ட்ராங்காக சந்தனகுமார் கேஸ் கொடுத்துருக்காரு, எங்களால் இந்த பையனை வெளியே விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்லேயே முருகா கேஸ் கொடுத்த சந்தனகுமார் காலில் போய் விழுறாரு. ஐயா நான் உங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறேன், என் பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், தயவு செஞ்சு அவனை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கதற, போதையில் ஒரு பொண்ணு நாசம் பண்ண போயிருக்கான், அவனை எப்படி வெளியில் விட சொல்கிற, அவன்லாம் வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கதான் சரி, தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா தட்டி கழிக்க, இதனால மனசு உடைஞ்சு போன முருகா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி ஜெயிலுக்கு போக இருந்த தான் பையனை பெயில வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆனா போலீஸ் அடிச்ச அடியிலையும் அவமானத்தினாலையும் அவங்க பையன் வெளியே வந்த அடுத்த நாளே தற்கொலை பண்ணி இறந்து போயிடான். தான் பையனுடைய இறப்புக்கு முக்கிய காரணமே இந்த சந்தனகுமார் தான் எப்படி பையனை இழந்து தவிக்கணும் அதே மாதிரி அவனுடைய பையன் இறந்து அவனும் தவிக்கணும், அதை நான் கண்ணால பார்க்கணும் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸ்ல தான் இந்த முருகன் வந்து இப்ப இந்த கர்ணா கேங் கிட்ட சொல்ல, சரி ஓகே அவனை இந்த முறை டைரக்டாவே போட்டுருவோம், அதான் கொலை கேஸ்ல உள்ள போறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கர்ணாவுடைய பையனும் பிளான் பண்றாங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பெயில தானே வெளியே வந்திருக்காரு. ஸோ அதனால அந்த ஊர் ஸ்டேஷன்ல போயிட்டு சைன் போடுறதுக்காக போயிட்டு வராரு. அப்படி ஒரு ஸ்டேஷனுக்கு சைன் போட போகும்போது வெளியில நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை நேர்ல பார்த்து எதையோ பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கிட்ட போயிட்டு தைரியமா பேச ஹீரோயினுக்கு இன்னும் தைரியம் வரல. ஹீரோயின் தூரம் இருந்து ஹீரோவை குருகுருன்னு பாக்குறது எல்லாத்தையுமே
ஹீரோ கூடவே இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டான பாலசரவணன் பார்த்துறாரு. டேய் அந்த புள்ள ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு, அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு, என்ன போய் கேள அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடாரு. ஆனால் அடுத்தடுத்து ஹீரோ எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் ஹீரோ கிட்ட போய் பேச மட்டும் தாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டான பாலசரவணன், நண்பா வெற்றி, அந்த பொண்ணு என்னமோ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசவே தயங்குது, நீ என்னன்னு கேட்ற அப்படின்ற மாதிரி கேட்க, எது லவ்வா, அதுக்கெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, திரும்ப எங்கேயாச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும், அப்போ நான் செவிலே ஒன்று விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே வர, இந்த முறை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக ஹீரோனை பிடிச்சி, ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா இதுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், என்ன காதலா, காது மேலே ஒன்று வச்சேன் அவ்வளோதான் கிருகிருன்னு வந்து விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ திட்ட. கடுப்பான நம்ம ஹீரோயின், ஒரு பொண்ணு பின்னாடியே வந்தா அது வெறும் காதல் தானா, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், நல்ல குடும்பத்து பையன் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு நினைச்சா இவ்வளோ தப்பா பேசுறீங்களே, ஆக்சுவலாக நான் உங்களை எதுக்காக பார்க்க வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஃபோனில் ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ அவருடைய மாடுகளை ட்ரெயின் பண்ணுற வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் தான் வளர்த்துட்டு இருக்க செவாலான்ற அந்த மாடுக்கு ஹீரோ ட்ரைனிங் கொடுக்கணும்னு தான் கேட்க வந்திருக்காங்க. அதை கேட்க தைரியம் இல்லாமல் தான் ஹீரோயின் தயங்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது புரியாத நம்ம ஹீரோ இதை காதல் நினைச்சு கண்ணாபின திட்ட கடுப்பாய் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணை போயிட்டு தப்பா நினைச்சு திட்டுமேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஹீரோயின் முறைச்ச மேனிக்கு அவங்களுடைய மாடை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ வழி மறைச்சு, சாரிமா அன்னைக்கு பேசுறது தப்பு தான், சரி உன் மாடுக்கு இப்பத்திலிருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அவ்வளவுதாங்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த அந்த கோபம் அங்கேயே தணிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காலமாட தன்னுடைய காலமாட கருதி பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாவும் மாறுது. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே ஆத்தங்கரைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினு கூப்பிட, இன்னைக்கு நம்ம காதல ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு ஹீரோவும் துள்ளி குதிச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. இதை ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி, நம்ம பையன் காதல விழுந்திருக்கான்ற விஷயம் அவருடைய வைஃப் கிட்டயும் ஷேர் பண்றாரு. நம்ம பையன் யாரை பார்க்க போறான், என்ன பண்றான், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன், இப்போ அவன் காதலிக்கிற பொண்ணை தான் தேடி போயிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வர போறா அப்படின்னு நம்மளால அவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஆத்தங்கரை கூப்பிட்ட ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ போயிருக்காரு. இப்படி இவரு தனியா ஹீரோயினை சந்திக்க வந்திருக்கான்ற விஷயம் இவரை கொல்றதுக்காகவே துடிச்சுட்டு இருக்கக்கூடிய முருகன் ஹீரோவை பின்தொடர்ந்து வந்து மறைஞ்சிருந்து பாத்துறான். அவ்வளவுதாங்க இந்த விஷயத்த அப்படியே ஹீரோவை கொல்லணும்னு முருகன் மாதிரியே கொலை வெறியா இருக்கக்கூடிய கர்ணனுடைய பையன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அவன் ஆளுங்களோட வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறான். அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோவை இந்த கர்ணனுடைய பையன் கழுத்தை பிடிச்சிட்டு அவன் ஆளுங்களை குத்த வர சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோவை குத்த வரும்போது எஸ்கேப் ஆயிராரு. அவரை பிடிச்சிட்டு இந்த கர்ணனுடைய பையன் வயித்துல அவன் ஆளுங்களே கூத்திரானுங்க. அவ்வளவுதாங்க வழியிலேயே அவன் துடிச்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கு எல்லாரையும் நம்ம ஹீரோ அடிச்சு விரட்டி விட்டாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க தம்பி மாதிரி வளர்த்துட்டு இருக்க செவ்வாலன்ற அந்த காலையும் அவங்க கையோட கூட்டு வந்திருக்காங்க. இப்ப போய் அவனை குத்துறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காலையோட கயிற்றை அவுத்து விட, அவ்வளவுதாங்க அந்த காலை அப்படியே வெறியோட வந்து நம்ம ஹீரோவை குத்தி கிழிக்குது. ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. குத்துவாங்கண்ணா ஹீரோ ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அவனை உன்னை கருமாதி பண்ண வந்திருக்கண்டா, உன் வீட்டுல இனி ஆண் வாரிசே கிடையாதுடா அப்படின்ற மாதிரிலாம் சம்பந்தமே இல்லாம ஹீரோ மேல கொலை வெறியில திட்டிட்டு செத்துத்தோடா அப்படின்ற மாதிரி தான் காலையை விட்டு ஹீரோவை குத்தி கிழிச்சது மட்டும் இல்லாம பயங்கர வெஞ்சன்ஸோட பேசிட்டு அவங்க காலையை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. இந்த ட்விஸ்ட்டை நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்கல. கட் பண்ணா ஹீரோ குத்து வாங்கின விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அது போக ஹீரோயின் யாருன்றதும் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் வேற யாரும் இல்லைங்க, படத்தோடைய ஆரம்பத்துல பார்த்தா நம்ம நட்டி இருக்கார்ல அவர் ஒய்ஃபோடைய தங்கச்சி. அவங்களுக்கும் நம்ம வெற்றிக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு போல. அதை தீர்த்துக்கிற விதமா தான் ஹீரோயின் ஹீரோ கூட ஃப்ரெண்ட்லியா பழகிற மாதிரி கூட இருந்து சமயம் பார்த்து தான் காலையை வச்சு கூத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. குத்து வாங்கின நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல அங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க இங்க போறாங்க இன்டர்மிஷன். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் எதுக்காக ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணோம், நட்டியோட குடும்பத்துக்கும் நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகை என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, குத்து வாங்கின நம்ம ஹீரோவை அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி துடிக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ புரியாம இதை பண்ணிட்டா, தயவு செஞ்சு நம்ம ஆளுங்களை போய் தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே தான் அப்பா கிட்ட கேட்க, அதுக்குள்ள இந்த பக்கம் கூட இருந்தே ஹீரோக்கு குழி பறிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேல இவங்க எல்லாரும் கொலைவெறியோட போயிருக்க, அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா போயிட்டு அவனுங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தி ஹீரோயினை வெளியில கூப்பிட்டு, உன்னை என் பையன் நம்பினதுக்கு முதுகுல குத்திட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கொலைவெறியோட, உங்க பையன் இன்னும் சாகலையா, என் அக்கா இன்னைக்கு புருஷனை இழந்துட்டு விதவையா இருக்கானா, அதுக்கு முக்கிய காரணமே உங்க பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவமா கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் எதுக்காக ஹீரோவை கொலை பண்ணணும்னு வெஞ்சன்ஸோட சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா,
இவங்களுடைய அக்கா புருஷனான ரத்னவேலுவான நம்ம நட்டிய ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கொலை கேஸுக்கு தான் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு பெயில வெளில வந்திருப்பாரு. ஆரம்பத்துல பார்த்த நட்டி இறந்துட்டாரு போல, அவரை நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க பழி தீக்கணுன்றதுக்காக தான் ஹீரோ கூட பழகி தான் மாட வச்சு ஹீரோவை குத்த வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா, உன் அக்கா புருஷனை என் பையன் ஒன்றும் கொலை பண்ணல, உண்மையிலேயே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த வடம் வகையான ஜல்லிக்கட்டு போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் எப்பவும் ஜெயிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் நம்ம நட்டி. அவரால் தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால் ஜெயிக்கக்கூடிய மாடுகளை மட்டும்தான் அந்த போட்டிக்கே கூட்டு வருவாப்புல, ஜெயிச்சுட்டு கப்பை வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ நட்டி இது தேராதுன்னு சொல்லிட்டு, கண்ணு தேராத மாடுன்னு சொல்லிட்டு அடிமாட்டு சந்தைக்கு அனுப்பின அந்த கண்ணுக்குட்டியை ஹீரோவுடைய அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்ததுலேருந்து அந்த கண்ணுக்குட்டியை குழந்தை மாதிரி நம்ம ஹீரோ வளர்த்தான்ல, இதுக்கு பாண்டி முனின்னு பேரை வச்சு இப்போ சும்மா முரட்டுத்தனமான காளையாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்பெஷலான ஜல்லிக்கட்டு போட்டியில் இவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த காளையை நம்ம ஹீரோ எப்போ கிரவுண்டுக்கு கூட்டு வந்தாலும் பந்தயத்தில் அந்த காளை தான் ஜெயிச்சு கப்புகளாக குவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் நட்டியை பயங்கரமாக எரிச்சலாக்குது. ஏன்னா போட்டியில் எப்போ நாம தான் ஜெயிக்கணும், நம்மளுடைய கொடி தான் பறக்கணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு இவன் அடிமாட்டுக்கு சந்தைக்கு அனுப்பின அந்த கண்ணுக்குட்டி இப்போ வளர்ந்து வந்து இவனுடைய மாடுகளை ஈஸியாக தோக்கடிச்சு பேரு புகழ் வாங்கிட்டு இருக்கிறத இவனால் பொறுத்துக்க முடியல. ஸோ அதனால் இவன் கூடவே இருக்கக்கூடிய இவனுடைய மாமனான முனிஷ்காந்தை விட்டு என்னதான் இருந்தாலும் அது எங்களுடைய கண்ணுக்குட்டி தானே, அதை இப்போ எங்களுக்கே திரும்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும், அதான் நீ அது குட்டியாக இருக்கும்போதே அடிமாட்டு சந்தைக்கு அனுப்பலாம்டா, அதெல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி விட்டுறாங்க. இப்படியே போனால் வேலைக்காகாது, அதை எப்படியாச்சும் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த நட்டி பிளான் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்டிப்பாக இவனுங்க நம்ம வீட்டுக்கு காலையை தூக்காமல் விட மாட்டானுங்க. ஸோ அதுக்காக பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் வளர்த்த அந்த பாண்டி முனின்ற அந்த காளைக்கு ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை கட்டி விட்டுறான். இது தெரியாத நட்டி கேங் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாண்டி முனின்ற காளையை தூக்கிடுறானுங்க. அப்படி இவனுங்க தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அந்த ஊர்லேருந்து வேகமாக போயிட்டு இருக்க இவங்க வண்டியை வழிமறிச்சபடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காப்புல. எஸ், எப்படியும் இவனுங்க தூக்குவானுங்கன்னு தெரிஞ்சுதானே நம்ம ஹீரோ ஜிபிஎஸ் ட்ராக்கரை இவர் மாடோடு சேர்த்து கட்டியிருக்காரு. ஸோ கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து நின்று திருடிட்டு வந்த நட்டியோட ஆட்கள் எல்லாரும் அடித்து பார்க்க விட்டு தான் காலையும் காப்பாற்றி வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாளே இது சம்பந்தமாக அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பஞ்சாயத்துலலாம் நம்பிக்கையே இல்லை. நம்ம வீடு ஏறி அவனுங்க காலையை திருடிருக்கானுங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுட்டு எதுக்குப்பா பஞ்சாயத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்க, முதல்ல பஞ்சாயத்து கூட்டி அவங்க கிட்ட பேசி பார்ப்போம், முரண்டு பிடிச்சானா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சாயத்து கூட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நட்டி கூட அவனுடைய மாமனான முனிஷ்காந்த் ரெண்டு பேரும் இந்த பஞ்சாயத்துல வந்து ரொம்ப தென்னாவட்டா, இப்ப எதுக்கே பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க? ஆமா, நாங்க தான் அந்த காளையை தூக்க பார்த்தோம், என்னதான் இருந்தாலும் அது எங்க வீட்டு காளமாடு, ஒழுங்கு மரியாதை கொடுக்க பாருங்க, இல்லைன்னா நடக்கிறத வேறன்ற மாதிரி நட்டி ஓவரா நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவுடைய துள்ள கடுப்பான நம்ம ஹீரோ இந்த பஞ்சாயத்து கூட்டத்திலேயே நட்டியை போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம ஹீரோ தரப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் செருப்பாலே அடிச்சிடறான். அவ்வளவுதான். இதுல வெறியான நட்டி இதுக்கு மேலேயும் அவன்கிட்ட அந்த காளையை விட்டு வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த காளையை தூக்க ட்ரை பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ இவனுங்க தூக்குறதுக்கு முன்னாடி நாமளே அவனுங்க காளையை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்டில் இவன் ஆசையாக வளர்த்த பாண்டி முனின்ற அந்த காளைக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு நட்டி கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்காக தான் ஆட்டோவில் கொண்டு போகிறாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்காத நட்டி காளையை அடித்து தூக்க சொல்லியிருப்பாரு. ஸோ ஆட்டோவில் நம்ம ஹீரோ அந்த காளையை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு டீ கடையில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மாடோட சேர்த்து லாரியை விட்டு நட்டி அடித்து தூக்கியிருப்பாரு. அவ்வளோதாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ ஆசையாக வளர்த்த அந்த காளை மாடுக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. அவ்வளோதான். அதை தூக்கிட்டு அப்படியே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு காளை இப்படி பண்ணிட்டான்னு அந்த கொலைவெறிலேயே நம்ம ஹீரோ நேராக நட்டி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே நட்டியும் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான மோதல். இந்த சண்டையோட முடிவில் நம்ம ஹீரோ கத்தியை ஓங்கி நட்டியை குத்த போக, உன்னெல்லாம் கொள்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒழுங்கா திருந்தி வாழ பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குத்தாம விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அன்னைக்கு அந்த காளைக்காக நடந்த அந்த சண்டையில நம்ம ஹீரோ நட்டியை குத்தி கொண்டு இருக்கவே மாட்டாரு. ஆனால் அதே ஸ்பாட்ல தான் நட்டி இறந்துருப்பாரு. ஸோ இது நாள் வரைக்கும் ஹீரோயினும் ஹீரோனோட அக்காவும் நட்டியோட சாவுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஹீரோடைய அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அப்ப என் மாமாவை கொண்டது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதை நீ உங்க சித்தப்பா கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா சொல்லிட்டு போறாரு. சித்தப்பாவா யார் இருக்கானா, அது நம்ம நட்டி கூடவே இருந்தா மாமாவான முனிஷ்காந்த், அவருக்கு தான் நட்டியோட கொலையில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஸோ அடுத்த சீன்லே நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை கூட்டிட்டு நேராக இப்போ முனிஷ்காந்த் வீட்டு கதவை தட்டி, அக்கா புருஷனை யார் கொலை பண்ணது சொல்லுங்க
உங்களுக்கு ஏதோ தெரியுன்ற மாதிரி வெற்றியோட அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்தோடைய சட்டையை பிடிச்சி கேட்க, இந்த இடத்துல தாங்க முனிஷ்காந்த் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாரு. அப்படியே பிளாஷ்பேக்ல இவருக்கு கோமதின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே முறை மாமாவான நட்டியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுடைய மனசுல ஆசையை வளர்த்திருப்பாங்க. முனிஷ்காந்தோடைய பொண்ணும் எப்பவும் நட்டியை நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் போடக்கூடிய சாணிகள் எல்லாம் அள்ளிக்கிட்டு, இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு, என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர போறோம் தானே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. முனிஷ்காந்தும் அந்த ஊர்ல நல்லா பேரும் புகழோட வாழ்ந்துட்டு இருக்க நட்டியை கல்யாணம் பண்ண வச்சா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பான்ற மாதிரி அவரும் அந்த கனவு கண்டுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போதுதான் நட்டி முனிஷ்காந்த் கால் பண்ணி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆஹா நம்ம பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க கூப்பிடுறாரு போல அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷமான விஷயத்த தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவர் நட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்க போனா அவரு வெளியூர்ல நல்லா படிச்ச பொண்ணா நான் பார்த்துருக்கேன், வாங்க போயிட்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு முனிஷ்காந்த் உடஞ்சு போயிடாரு. என்னப்பா சொல்ற, என் பொண்ணு கோமதி உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா, சின்ன வயசுல இருந்து நீ தான் அவளுக்கு, அவ தான் உனக்குன்ற மாதிரி அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப என்னப்பா ஏதோ வெளியூர் பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்றவெல்லாம் கேட்க, என்ன மாமா புரியாம பேசுற, கோமதி நம்ம வீட்டுல சாணி அள்ளிட்டு இருக்கா, படிக்காத தற்கூரி, அவளை போயிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன், அக்கா பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கணுமா, எல்லாம் புரியாத தற்கூரியா இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த நட்டி மாமா முனிஷ்காந்தை பயங்கரமா அசிங்கப்படுத்தி அனுப்ப, அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட முனிஷ்காந்தோடைய பொண்ணு அவங்க வீட்லயே மனசொடைஞ்சு போய் தீ பத்த வச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிடறாங்க. சூசைட் பண்ணி இறந்து போன கொஞ்ச நாள்லயே நட்டி அவருக்கு பார்த்து அந்த படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறாரு. தான் பொண்ணு இறந்து முனிஷ்காந்த் ஒரு பக்கம் துக்கத்துல இருக்க, அவர் கண்ணு முன்னாடியே பொண்ணுடைய சாவுக்கு காரணமா இருந்த நட்டி ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல. எந்த வகையிலயாச்சும் நட்டியை பழி வாங்கியானும் சொல்லிட்டு கூடவே இருக்க முனிஷ்காந்த் சரியான டைமுக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நட்டி அன்னைக்கு நம்ம ஹீரோ வீட்டுல இருந்த அந்த காளையை தூக்கிட்டு தான் வர சொல்லியிருப்பாரு. ஆனா அன்னைக்கு லாரியை விட்டு அந்த காளையை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே முனிஷ்காந்த் தான். ஏன்னா இதை பண்ணாதான் கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்து நட்டியை கொல்ல வருவாருன்னு சொல்லிட்டு மறைமுகமா முனிஷ்காந்த் தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் பிளான் பண்ணபடியே நம்ம ஹீரோ வெறியோட வந்து நட்டியை போட்டு போல பொழந்துட்டு, ஆனா குத்தாம ஹீரோ நட்டியை உயிரோட விட்டுட்டு போயிருப்பாரு. ஹீரோ போன அடுத்த நிமிஷமே முனிஷ்காந்த் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இன்னும் உயிரோட இருக்க நட்டியை பிடிச்சி, என் பொண்ணு உன்னால் தான்டா செத்தா, நீ எப்படா உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்தியால சரமாரியா குத்தி இவர் தான் நட்டியை கொண்டு இருப்பாரு. ஸோ இந்த உண்மையெல்லாம் இங்க தெரிய வந்ததும் அவ்வளவுதாங்க, இவ்வளவு நாள் ஹீரோவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பயங்கரமா மனசோடைஞ்சு போய் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் அந்த கொலை கேஸ்ல தானா முன் வந்து போய் சரண்டர் ஆயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் எப்படி குணமாகி வந்தாரோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன இவர் ஆசையா வளர்த்த பாண்டிமுனின்ற அந்த காளையும் குணமாயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துடுச்சு. ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ தன்னுடைய காளையை கூட்டிட்டு அந்த வடம் ஜல்லிக்கட்டு போட்டி கூட்டு போறாரு. அங்க போனதும் அங்க மாடுபிடி வீரர்கள்லாம் ஏற்கனவே உங்க பாண்டிமுனிக்கு ஒரு கண்ணு தெரியாது, இதுல கொஞ்ச நாள் முன்னாடி லாரி ஆக்சிடென்ட் ஆகி கால்லாம் உடஞ்சி இப்ப சரி பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் எங்கிருந்து போட்டியில தர போகுது, இதெல்லாம் நாங்க பிடிக்கிற அளவுக்கெல்லாம் ஒர்த்தான காளையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கப்படுத்த, முடிஞ்சா என் காளையை தொட்டு பாருங்கடா அப்படின்றவ நம்ம ஹீரோ சவால் விட, ஹீரோ சவால் விட்டதுக்கு ஏத்தபடி பாண்டிமுனிய எந்த மாடுபிடி வீரர்களாலையும் பிடிக்க கூட முடியலைங்க. எஸ், அந்த போட்டியில நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ ஜெயிச்ச உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோவை கொல்ற விதமா ஹீரோவுடைய பழைய பகையாளியான இந்த கர்ணன் இருக்கான அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். ஏண்டா உன்னை கொல்றதுக்கு என் பையனை அமிச்சா, என் பையனை குத்தி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிங்களடா, உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குத்த வர, இப்போ டைமிங்ல அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க வளர்த்துட்டு இருக்கக்கூடிய காலை இருக்குல்ல அதை விட்டு வில்லன் கர்ணனை அடிச்சு தூக்குறாங்க. அவ்வளோதான், அந்த வில்லனும் மாடு குத்து வாங்கினதும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரான். கடைசியாக நம்ம ஹீரோயின் எமோஷனாக அழுதுகிட்டே ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே தன்னுடைய ஃபேமிலியை திரும்பி பார்க்குறாரு. அவங்களும் மருமகளை கூட்டு வாடா அப்படின்னு மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோயின் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்க காலை இருக்குல்ல அந்த காலை நேராக இப்போ நம்ம ஹீரோவை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய பாண்டிமுனின்ற அந்த காலை பக்கத்தில் போய் நிற்கிது. ஆக்சுவலாக படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே லக்ஷ்மின்ற காளை மாடு ட்வின்ஸ் கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு கண்ணு தெரியலன்னு தான் அடிமாட்டு சந்தைக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படி பிரிஞ்ச அந்த ட்வின்ஸ் காளைங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ஒன்று சேர்ந்துருக்கு. எஸ், ஹீரோயின் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காளை ஹீரோ வளர்த்த அந்த பாண்டிமுனி காளையோட சிப்ளிங். கடைசியாக அந்த ட்வின்ஸ் காளைகளும் ஒன்று சேர அப்படி இந்த படத்தையும் முடிகிறாங்க. என்ன மக்களே, இந்த வடம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.